ரவிமோகன் அவர்கள் குஷ்புவை பற்றி நேரடியாகவே பேட்டியில் சொல்லியிருந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, ரவிமோகன் அவர்கள் சமீபத்தில் கொடுத்திருந்த இன்டர்வியூ தான். இந்த ஒரு இன்டர்வியூவில் கெனிஷா அவர்கள் பற்றியும் அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப் பற்றியும் அவரோட கரியர் பற்றியும் அது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றி பேசின ஏராளமான விஷயங்களை பற்றியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு சீனியர் நடிகை என்னை பற்றி தேவையில்லாமல் நிறைய இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என் பேரை உபயோகப்படுத்தாமல் என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று மட்டும்தான் கேட்குறேன், என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், என் ஃபேமிலியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், ஆர் என்னோட திருமண வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும். பொதுவாக ஃபெமினிஸ்ட்னு வந்து நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பேசுகிறீங்க, அது மற்றவங்களுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யார் என்னை பற்றி பேச? என் பேரை பயன்படுத்தாமல் என் நிகழ்வுகளை பற்றி சொன்னால் அது வந்து எனக்கு தெரியாமல் போயிடுமா? உங்களை பற்றி நான் சொல்லட்டுமா? இந்த பேரை நான் வந்து சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன், பட் இதை அப்படியே விடக்கூடாது. 3 எழுத்து நடிகை, இட்லி நடிகையும்பாங்க. அந்த ஒரு நடிகை தேவையில்லாமல் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்னை பற்றி பேச கொஞ்சம் கூட அருகதையே கிடையாது. ஏன்னா நீங்கள் சரியாக இருந்து என்னை பற்றி கேட்குறீங்க, என்னை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அதற்கு நான் வந்து ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணலாம். பட் நீங்களே யோக்கியம் கிடையாது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சீனியர் ஆக்டர், உங்கள் ஜென்ரேஷன் ஆக்டர், ஒரு 3 பேர் வந்து அவங்க என் கூட நடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த 3 பேருமே வந்து என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், அவ என் வாழ்க்கையை அழிக்க வந்தா, என் குடும்பத்தை அழிக்க வந்தா, அதுக்காக அவ என்ன வேணா பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இன்னும் கேவலமா பச்சை பச்சையா உங்களை பத்தி சொன்னாங்க. நாகரிகம் கருதி அந்த விஷயங்களை நான் சொல்லாம இங்க இருக்கேன். இப்படி அடுத்தவங்க குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்ச நீங்க, அதுவும் 1 இல்ல 2 இல்ல 3 பேர் குடும்பத்தை அழிக்க ரெடியா இருந்த நீங்க வந்து என்ன அப்படிலாம் பேசுறதுக்கு கொஞ்சம் கூட அருகதையே கிடையாது. இதுதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து என்னை பத்தி இதே மாதிரி தான் பேசுவீங்க அப்படின்னா கண்டிப்பா இதற்கு பதிலடி கொடுக்க நான் காத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயம் ரவி அவர்கள் பேசியிருந்தாரு. 3 எழுத்து நடிகை, அதுவும் இட்லி அப்படின்னு அந்த நடிகையை சொல்லுவாங்க. மேலும் ஜென்ரேஷனல் ஆக்டர் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணதுனால எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிருச்சு அது குஷ்பு அவர்களை தான் சொல்றாரு அப்படின்னு. குஷ்பு அவர்கள் ரீசெண்டாக ஒரு சில ஈவெண்ட்ல மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் மீட்ல பார்த்தீங்கன்னா ஃபெமினிஸ்டாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி அவர்களை அடிக்கிற மாதிரி தான் பேசியிருந்தாங்க. அண்ட் அப்போல்லாம் அமைதியாக தான் இருந்தார். பட் இப்போ ஒட்டுமொத்தமாக ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அந்த ஒரு விஷயங்களை ரொம்பவே ஓப்பனாக வெளியில் சொல்லிட்டாரு. இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் குஷ்பு அவர்கள் இதற்கு என்ன சொல்ல போறாங்க, குஷ்பு இதற்கு பதிலடி தருவாங்களா, இதற்கு ரிப்ளைவா வீடியோவோ அப்படின்னா பிரஸ் மீட்டோ வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஜெயம் ரவி அவர்களோட பேட்டியை பார்க்கும்போது அவர் ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்காரு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவர் இதுலேருந்து மீண்டு வரணும், மீண்டும் பழையபடி இருக்கணும் அப்படின்னு அவரோட ரசிகர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.